ரெகக்னைஸ் திஸ் லீவ் அஸ் உமன் ரைட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான எடிட்டோரியல் 2024 டிஎம்கேயோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் உமன்ஸ் வெல்ஃபேருங்கிற டாப்பிக்கில் மென்ஸ்ட்ருவல் லீவை வந்து இந்தியா பிளாக் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா நாங்கள் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து அந்த வெல்ஃபேர் வந்து உமன்ஸ்க்கு வந்து வாங்கி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய எம்பிஸ் வந்து ப்ரைவேட் மெம்பர் பில்லாக வந்து மென்ஸ்ட்ருவல் லீவ் வந்து கேட்டிருந்தாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வந்து 2019 ரைட் டு மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன் அண்ட் பெய்ட் லீவ் பில்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் மெம்பர் பில்லாக கொண்டு வந்தாங்க. உமனுக்கு கிடைக்க வேண்டிய ரைட்டாக அந்த லீவ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2013 ஆக்ட் அந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸில் பெய்டு லீவ் வந்து உமன்ஸுக்கு இல்லை, அதையும் ரெஃப்யூசலாக இருக்குங்கிறப்ப அந்த ரெஃப்யூசலுக்கு பெனால்ட்டி போடுற மாதிரியும் சில ப்ரொவிஷன் சேர்த்து அந்த ப்ரைவேட் மெம்பர் பில்லை வந்து ஜோதிமணி வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நினாங் எரிங்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ் எம்பி வந்து அருணாச்சல் பிரதேசிலேருந்து ப்ரைவேட் மெம்பர் பில்லாக வந்து மென்ஸ்ட்ருவல் லீவ் வந்து 2017 கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. சசி தரூர் காங்கிரஸ் எம்பி கேரளாவும் பார்த்தீங்கன்னா அவங்களும் உமன் செக்ஸுவல் ரீப்ரொடக்டிவ் அண்ட் மென்ஸ்ட்ருவல் ரைட்ஸ் பில்னு சொல்லிட்டு 2018 கொண்டு வந்தாங்க. கேரளாவில் இன்னொரு காங்கிரஸ் எம்பி ஹிபி எடன்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் மெம்பர் பில்லாக ரைட் டு உமன் டு மென்ஸ்ட்ருவல் லீவ் அண்ட் ஃப்ரீ அக்சஸ் டு மென்ஸ்ட்ருவல் ஹெல்த் ப்ரொடியூசர்ஸ் பில்லுன்னு சொல்லிட்டு 2022 கொண்டு வந்தாங்க. இந்த பில் எல்லாமே எதுக்காக கொண்டு வராங்கன்னா இந்த மென்ஸ்ட்ருவல் லீவை வந்து அவங்களோட உமன்ஸ் ரைட்டாக வந்து நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாட் லிமிட்டட் டு ஃபஸ்ட்டு மென்ஸ்ட்ருவேஷன் மட்டும் இல்லாமல் மெனோபாஸ், மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், பிரைமரி ஆர் செகண்டரி மென்னோரியான்னு சொல்கிற மென்ஸ்ட்ருவல் பெயினுக்கும் அந்த ரைட் கொண்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, லீவ் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க சொல்கிறாங்க. 2023 ஜனவரியில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது. ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக ஒருத்தவங்க கேஸ் போட்டிருக்காங்க, சைலேந்திரா மணி திருப்பதி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து டைரக்ட் பண்ண சொல்கிறாங்க எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் மென்ஸ்ட்ருவல் லீவ் கொடுக்க சொல்லிட்டு. ஆனால் சுப்ரீம் கோர்ட் அதுக்கு ஒத்துக்கலை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இந்த பாலிசி வந்து ஏற்றுக்கலன்னு சொல்கிறாங்க. இப்போ பிஜேபியோட சங்கல்ப் யாத்திரைன்னு சொல்கிற 2024 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலையும் இதை பற்றி இல்லை, காங்கிரஸோட 2024 நியாயபத்திரான்னு சொல்கிற அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலையும் இந்த ப்ராமிஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறைய ஸ்டேட்ஸ் வந்து நிறைய மாடல் வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியன் ஸ்டேட்ஸுமே ஏசியன் கண்ட்ரீஸுமே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மாடலாச்சு நிறைய விஷயத்தை பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க, உமன் ரைட் கொடுத்ததாக சொல்கிறாங்க. 19th century இப்போ கேரளா இருக்கிறது முன்னாடி கொச்சின் ஸ்டேட்டாக இருந்துச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா 1912 பார்த்தீங்கன்னா பீரியட் லீவ் வந்து கொடுத்ததாக சொல்கிறாங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதே மாதிரி எக்ஸாமினேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்கள அலோவ் பண்ணதாக சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கேரளாவில் பார்த்திங்கன்னா மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குற மாதிரி இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. பீகார் கவர்மெண்ட் வந்து 1992 வந்து அவங்களோட கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு வந்து 2 day மென்ஸ்ட்ருவல் லீவ் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. கேரளா வந்து 2023 பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ருவல் அண்ட் மேட்டர்னிட்டி லீவ் வந்து அபோவ் த ஏஜ் 18 வயசுக்கு மேலே இருக்க எல்லாத்துக்கும் கொடுத்ததா சொல்கிறாங்க. இந்த மாதிரி சில ஸ்டேட் கவர்மெண்ட் மாடலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த உமன் ரைட்டில் பெட்டர்மெண்ட் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ மெனி ஏஷியன் கண்ட்ரிஸும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஜப்பான் பார்த்திங்கன்னா 1947 மென்ஸ்ட்ருவல் லீவ் வந்து கொண்டு வந்தா சொல்கிறாங்க. இந்தோனேஷியா 1948, சவுத் கொரியா இவங்களாம் பார்த்திங்கன்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினப்பே அந்த பெய்டு லீவு அந்த மென்ஸ்ட்ருவல் லீவை வந்து உமன்ஸுக்கு கொடுத்ததா சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து டெவலப்டு கண்ட்ரி ஆக போகிறோங்கிறப்ப இந்த மென்ஸ்ட்ருவல் லீவ் வந்து கண்டிப்பாக வந்து அது ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய வெஸ்டர்ன் வேர்ல்டுலேயும் பார்த்திங்கன்னா எக்ஸப்ட் ஸ்வீடன், ஸ்பெயினை தவிர மற்ற கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா இது வந்து அபிஸ்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வளர்ந்து வரோங்கிறப்ப நம்ம வளர்ந்து நாடுங்கிற அந்த ஸ்டேட்டஸ் வரோங்கிறப்ப இந்த உமன் ரைட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேக்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த மென்ஸ்ட்ருவல் பெய்டு லீவ் மினிமம் வந்து ஒரு 3 நாளாச்சும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ப்ரைவேட் மெம்பர் பில்லில் நிறைய எம்பிஸ் வந்து கேட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. நிறைய என்ஜினியரிங் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, நிறைய அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸ் வந்து உமன் ஒர்க்கர்ஸாக இருக்காங்கிறப்ப இந்த மென்ஸ்ட்ருவல் லீவு வித் பெய்டு லீவுங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நிறையா ஸ்விக்கி, சொமேட்டோ மாதிரியான ஜிக் ஒர்க்கர்ஸ் பிளாட்ஃபார்ம் கூட இப்போ வந்து அந்த மென்ஸ்ட்ருவல் லீவை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்கிறப்ப அந்த ரைட்டை வந்து உமன்ஸ்க்கு கிடச்சிட்டா கண்டிப்பாக வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை வந்து நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.